Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த நியூ மாடல் கூடையோட செகண்ட் பார்ட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் பாருங்க. சரி வாங்க இந்த கூடை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம அடி போட்டுட்டு நெல்லிக்காய் முடிச்சுல மொத்தம் 8 லைன் வந்து போட்டுருக்கோம். இப்போ இந்த நாட்டை சுத்தி வந்து ஒயரை சுத்தி விட போறோம். இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 5 அடியில ஒயர் தேவை. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல சொருகிறதுக்காக நான் ப்ளூ கலரில் ஒரு ஒயர் வந்து கட் பண்ணியிருக்கேன் 5 அடியில். இப்போ இந்த ப்ளூ கலர் ஒயரை வச்சு நம்ம நாட்டில் சுற்றிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராஸாக வந்து நாட்டில் சுற்றிட்டு வர போகிறோம். பாருங்கள் இந்த கிராஸில் தான் ஒரு நாட் சுற்ற போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற இந்த நாட்டில் பார்த்திங்கன்னா சுற்றி 6 ஒயர் இருக்குது இல்லையா, இந்த 6 ஒயர்லேயும் நம்ம இந்த ப்ளூ கலர் ஒயரை வச்சு சுற்ற போகிறோம். இப்போ நம்ம மேலே வந்து இந்த கிராஸில் வந்து சுற்றிட்டு வர போகிறோம். அதனால் அந்த நாட்டுக்கு மேலே இருக்கிற கேப்பில் வந்து நம்ம இந்த ஒயரை உள்பக்கமாக விட்டுக்கலாம். பாருங்கள் மேலே வர கேப்பில் உள்பக்கமாக விட்டு இந்த ஒயரை உள் சைடில் நம்ம சொருகி விட்டுக்கலாம். சொருகிட்டோம். இப்போ நம்ம இது நாட்டை சுற்றி இருக்கிற இந்த 6 ஒயர்லேயும் இந்த ப்ளூ கலர் ஒயரை வச்சு சுற்றிட்டு வர போகிறோம். பாருங்கள் இது ஃபஸ்ட்டு ஒயர். இந்த ஃபஸ்ட்டு ஒயர் மேலே இந்த ப்ளூ கலர் ஒயரை மடித்து நம்ம செகண்ட் ஒயரில் சுற்றிக்கலாம். அடுத்து 3வது ஒயரில் சுற்றிக்கிங்க. இப்போ 4வது ஒயரில் சுற்றிக்கலாம். அடுத்து 5வது ஒயரில் சுற்றிக்கிங்க. இப்போ லாஸ்ட்டாக 6வது ஒயரில் சுற்றிக்கலாம். இப்போ 6 ஒயர்லேயும் சுற்றி முடிச்சிட்டோம். இப்போ இந்த ஒயரை நம்ம ஃபர்ஸ்ட் ஒயர் மேலே மடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த ப்ளூ ஒயரில் சொருகி வெளியே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு நாட்டில் ஒயரை சுற்றி முடிச்சிட்டோம். இப்போ இந்த ஒயரை மேலே இருக்க இந்த நாட்டில் வந்து சுற்ற போகிறோம். இப்போ அதனால் இந்த ஒயரை கீழ்ப்பக்கமாக எடுத்துக்கலாம். எடுத்துட்டு மேலே இருக்கிற நாட்டுடைய கேப்பில் நம்ம வெளியே எடுக்கணும். பாருங்கள் மேலே வர நாட்டில் நான் வந்து இந்த ஒயரை வெளியே எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இப்போ இந்த நாட்லேயும் பார்த்தீங்கன்னா 6 ஒயர் இருக்கும். இந்த 6 ஒயர்லேயும் நம்ம இந்த ப்ளூ ஒயரை வச்சு சுற்றி விட்டுக்கலாம்.
இப்போ 6 ஒயர்லேயும் சுற்றிட்டோம். இப்போ இந்த ப்ளூ ஒயரை நம்ம ஃபஸ்ட்டு ஒயர் மேலே மடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த ப்ளூ ஒயரில் சொருகி வெளியே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 2வது நாட்லேயும் ஒயரை சுற்றி முடிச்சிட்டோம். அடுத்ததாக மேலே இருக்கிற இந்த நாட்டில் நம்ம ஒயரை சுற்ற போகிறோம். இப்போ இந்த ஒயரை நம்ம மேலே கொண்டு வரலாம். பாருங்கள், நான் இந்த ஒயரை கீழே இருக்க கேப்பில் சொருகி மேலே கொண்டு வந்துடுறேன். கொண்டு வந்துட்டு இப்போ இந்த நாட்லேயும் நம்மளுக்கு சுற்றி 6 ஒயர் இருக்கும். இந்த 6 ஒயர்லேயும் இந்த ப்ளூ ஒயரை வச்சு நம்ம சுற்றி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நான் 3வது நாட்லேயும் வந்து சுற்றி முடிச்சிட்டேன். இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக மீதி இருக்கிற நாட்லேயும் வந்து சுற்றிட்டு வரணும். மீதி பார்த்திங்கன்னா இன்னும் வந்து நம்மளுக்கு 5 நாட் இருக்கும். இந்த 5 நாட்லேயும் வந்து சுற்றிடுங்க. சுற்றி முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம இந்த சைடில் இருந்த 8 நாட்லேயுமே வந்து நம்ம ஒயரை சுற்றி முடிச்சிட்டோம். இப்போ மீதி இருக்கிற இந்த ஒயரை நம்ம உள்பக்கமாக சொருகி விட்டுடலாம். பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஒரு லைனில் வந்து ஒயரை சுற்றி இருக்கோம். இதே மாதிரியே மீதி இருக்கிற எல்லா லைன்லேயும் ஒயரை சுற்றிட்டு வாங்க. ஃபுல்லாக வந்து சுற்றி முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் எல்லா லைன்லேயுமே ஒயரை சுற்றி முடிச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 30 லைன் வந்துருக்கும். இந்த 30 லைன்லேயும் வந்து ஒயரை சுற்றி முடிச்சாச்சு. இதில் நம்ம 5 கலர் ஒயர் வந்து சுற்றி இருக்கோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் 6 ஒயர், எல்லோவில் 6 ஒயர், ரெட்டில் 6, க்ரீனில் 6, ரோஸில் 6 ஒயர் வந்து நான் கட் பண்ணி போட்டேன். மொத்தம் 30 ஒயர் வரும். இந்த 30 ஒயரும் வந்து பார்த்திங்கன்னா 5 அடியில் கட் பண்ணிவிடுங்க. 5 அடி வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த கூடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் ஒயரோடு சேர்த்து மொத்தம் நான் வந்து 6 கலர் ஒயர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பார்க்க வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு நாட் போட போகிறோம். இப்போ நான் ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறேன். இந்த ஒயரை உள்ளே சொருக கொஞ்சமாக விட்டு மடிச்சிடுங்க. மடிச்சுட்டு இதிலேருந்து ஏதாவது ஒரு ஒயர் எடுத்து நாட் போட்டுக்கலாம். இப்போ ஒரு நாட் போட்டோம். இப்போ அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்து இருக்க ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக சுற்றி இருக்க எல்லா ஒயர்லேயும் நாட் போட்டு வாங்க. இந்த லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இந்த ஃபஸ்ட்டு லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டேன். இப்போ ரன்னிங் ஒயரை ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம்.
ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு நம்ம உள்ளே சொருக விட்டுருக்கோம் இல்லையா, அந்த சின்ன ஒயர் எடுத்து உள் சைடில் சொருகி விட்டுருங்க. இப்போ சொருகி முடிச்சிட்டோம். அடுத்ததாக உள்ளே இருக்க ரன்னிங் ஒயரை மேலே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம செகண்ட் லைன் வந்து போடுறோம். இப்போ அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ அதுக்கு அடுத்து இருக்க ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக எல்லா ஒயர்லேயும் நாட் போட்டு வாங்க. இந்த 2 லைனும் போட்டுருங்க. 2 லைனும் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ 2 லைனும் ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இப்போ அடுத்ததாக மீதம் இருக்கிற இந்த ஒயரெல்லாம் நம்ம உள்பக்கம் சொருகி விட போகிறோம். பாருங்கள், இப்போ இந்த ஒயரை எடுத்து நான் செகண்ட் லைனில் சொருகிக்கிறேன். சொருகிட்டு அடுத்த நாட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் முடிச்சு இருக்கும். அது வந்து நம்ம கிராஸ் நாட்டில் போட்டிருப்போம். அதனால் இந்த நாட்டில் வந்து கிராஸாக வந்து இந்த ஒயரை சொருகிடுங்க. இப்போ நம்ம ஒரு ஒயர் சொருகி இருக்கோம், அதே மாதிரி எல்லா ஒயரையும் சொருகிடுங்க. சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்க, இப்போ நான் எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சுட்டேன். சொருகிட்டு கைப்பிடி வந்து பார்த்திங்கன்னா முறுக்கு கைப்பிடி போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த 6 ஒயரில் எந்த ஒயர் அதிகமாக இருக்கோ அந்த ஒயரை வச்சு நீங்கள் கைப்பிடி போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய நியூ மாடல் கூட வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.